ஆண்டவருடைய பரிசுத்தம் நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ரட்சிப்பில் நிலைத்திருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய காரியங்களை வேதத்திலே வைத்து நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். யோவான் 15ஆம் அதிகாரத்திலே என் ஆண்டவர் கனிகளை கொடுக்கிறதை பற்றி பேசிக்கொண்டு வருகிறார். அவருடைய வார்த்தையில நிலைத்திருக்கிறவன் தான் கனி கொடுக்க முடியும். தேவன் விரும்புகிற கனி. அவரை அல்லாமல் எங்களால ஒன்றும் செய்ய முடியாது என்று பார்த்தோம். தொடர்ந்து அங்கே ஒருவன் என்னில் 6வது வசனம், என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவளை சேர்த்து அக்கினியிலே போடுவார்கள், அவைகள் எரிந்து போம். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால், இதான் அந்த நிகழ்கால ரட்சிப்பு. நிலைத்திருக்க வேண்டும், முடிவு பரியன் அவர்களை நிலைத்திருந்து வாழ வேண்டும். நிகழ்கால ரட்சிப்பு நிலைத்திருக்கல என்றா ஆண்டவர் இங்கே தெளிவா சொல்றாரு. அவர்களை நிலைத்திருக்கிறன்னா அவருடைய வசனத்தின்படி வாழுகிற கிரியை செய்கிற காரியங்கள். ஆண்டவர் அப்படி செய்யாதவனை குறித்து இங்க சொல்றார். முதலாவது கனி கொடுக்கணும், கனி கொடுக்கிறது கிரியை, அதான் சொல்றாரு. அப்ப அப்படி நிலைத்திருந்து வாழ முடியல, கனிகளை கொடுக்க முடியாட்டி என்ன செய்வாங்களாம், அவனை வெட்டி எறிந்து விடுவாங்க. அப்படி வெட்டி எறியப்பட்டவன் அக்கினியிலே போடப்படுவான் என்று நியாய தீர்ப்பை குறித்து இங்கே ஆண்டவர் பேசுகிறார். நல்ல ஒரு காரியத்தை விளங்கி கொள்ளணும். ரட்சிப்பு இலவசம், ஆவியானவர் இலவசம், வார்த்தை இலவசம். அதை பெற்றுக்கொண்டு நாங்க அதுல நிலைத்திருக்க வேண்டும், அதன்படி வாழ வேண்டும், அதன்படி எங்களை பரிசுத்தமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் வருவதற்கு முன்பதாக அல்லது நாங்கள் மரிப்பதற்கு முன்பதாக இயேசுவை போல எங்களை மாற்றிக்கொள்ளும் போதுதான் அங்கே அவர் விரும்புகிற கனி கொடுக்கிறவர்களாக, அவர் விரும்புகிறவர்களாக நாங்க மாற முடியும். அப்படி மாறல்ல, வாழல்ல என்றால் தேவ சமூகத்துல தள்ளப்படுவோம் என்பது சந்தேகம் இல்லை. அப்ப ஒரு தரம் ரட்சிக்கப்பட்டோம், சேர்ச்சுக்கு போனோம், வந்தோம், காணிக்க கொடுத்தோம், பிரசங்கத்தை கேட்டோம்டா அங்கே அது ரட்சிப்புன்னு ஆண்டவர் சொல்லல. அப்படிப்பட்டவன் வருவான்னு ஆண்டவர் சொல்லல. நிலைத்திருக்கணும், வாழணும், கனி கொடுக்கணும், தேவ சித்தம் செய்யணும். இது முக்கியம். தொடர்ந்து நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இந்த நாட்கள்ல உங்களுடைய அநேக ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க ஆண்டவர் தராதற்கு காரணம் இதுதான். என்ன, நாங்க அவர்லையும் அவர் வார்த்தையிலையும் நாங்கள் நிலைத்திருக்கிறது இல்லை. நிலைத்திருந்து நாங்க ஜெபிக்கிறது அல்ல, கேட்கிறது கிடையாது. அவர்ல நிலைத்திருந்திருக்கிறோம் சொன்னால் அவர் விரும்புகிறபடி வாழுகிற கனி கொடுக்கிற அப்படியான ஒரு வாழ்க்கை இருக்கும்போது நாங்க கேட்டுக்கொள்ளுகிறதை என் ஆண்டவர் எங்களுக்கு தருவார், செய்வார் என்பதை இங்கே சொல்லுகிறார். அவர்ல நிலைத்திருக்கிறவன், அவருடைய வசனத்தின்படி வாழுகிறவன் தான் தேவ சித்தத்தின்படி ஜெபிப்பான், தேவ சித்தத்தின்படி காரியங்களை கேட்பான். அப்படி கேட்கும்போது அங்கே ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு பதில் தருகிறவராய் இருக்கிறார் என்பதை இந்த வார்த்தைகள் மூலமாக எங்களோடு பேசுகிறார். அப்ப அவர்ல நிலைத்திருந்து அவர் விரும்புகிற கனி கொடுத்து அந்த நித்தியத்துக்குள்ள போகிற ஒரு வாழ்க்கை வாழ ஆவியானவர் தொடர்ந்தும் எனக்கும் உங்களுக்கு உதவி செய்து வழி நடத்துவாராக.